அதுலயும் முக்கியமா இப்ப நிறைய பேர் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க என்னுடைய ஜாதி பேரை சொல்லி. எனக்கே தெரியாது என் ஜாதின்னு. அதனால நான் வந்து அந்த திருமாவளவன் கூட இருக்கேன். முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள், பெரியாருடைய மண், அம்பேத்கருடைய இயக்கம் அப்படி சேர்ந்து இங்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ உருவாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். எழுச்சி தமிழருடைய தலைவருக்கு வலு கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். இது எனக்கான ஒரு பதவி கிடையாது. எனக்கான ஒரு பதவி இருந்தா எனக்கு பல வழிகள் இருக்கு. சோ இந்த ஜாதி பெயரை சொல்லி கூப்பிடுறது, இந்த யூடியூப்ல உட்கார்ந்து கத்துறதுலாம் நாங்க 15 வயசுல அம்பேத்கர் புக்கையும் பெரியார் புக்கையும் படிச்சிட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மேற்பட்ட விமர்சனம் வேறு யாரும் இந்த நாட்டில் வாழ்ந்தது கிடையாது. அதையே நாங்க பார்த்திருக்கோம் அவருடைய வரிகள் இருந்து. இல்ல எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவனுடைய பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டது யாரும் கிடையாது. அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி இங்க தோழர்கள் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை வந்தாதான் சொல்யூஷன் வரும். அமைதியா பொறுமையா இருந்ததுதான் போதும். நாங்க அமைதியா ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், 1000 வருஷமா இருந்துட்டோம். பொறுமை பொறுமை பொறுமை. எங்களுக்கு வந்து இது கொள்கை கூட்டணி, அதிகாரம் எங்களுக்கு, இது அதிகாரத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அதிகாரம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும். கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி அல்ல. அப்ப ஒருத்தர் மட்டும் நீங்க ஆளுறதுக்கு பிறக்கல. எங்களுக்கான அரசியலையும் எங்களுக்கான பிரச்சாரத்தையும் எங்களுக்கு உருவாக்க தெரியும். அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவனுடன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன், தேர்தல் அரசியல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒரு காலம் போய், தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த 6 மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் நம்ம ஒன்னா இருக்குன்னா எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்க தெரியும். எங்கள் தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும். எல்லா விதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும். எல்லோரும் சொல்ற மாதிரி இவர் இப்பதான் வந்தாரு, இவர் வந்து புதியவர். உணர்வுகளை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை, உண்மையை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை. குறிக்கோளை அடைவதற்கு தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். சோ அந்த மாதிரி இன்றைக்கு புதிதாக நான் வந்திருந்தாலும் தோழர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த இயக்கத்தை ஒரு வலிமையானதாக எப்பொழுதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடன் அவருடைய வாழ்க்கையில் பயணித்து நமக்கான குறிக்கோளை அடைவோம். நமக்கான பயணத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில், பெரியார் அவர்களுடைய வழியில் அடைவோம் என்று உங்களுடன் பயணத்தை தொடர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.